கிரெடிபிலிட்டியோடைய நிறைய டாப்பிக்கை பார்த்துட்ருக்கோம். கிரெடிபிலிட்டினா என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? நம்பகத்தன்மை. அதாவது கஸ்டமர்கிட்ட, நம்ம பார்ட்னர்ஸ்கிட்ட நம்மளுடைய நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சில டாப்பிக்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கண்டினியூவாக நம்ம படிச்சுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு கிரெடிபிலிட்டியோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷனை நம்ம கஸ்டமர்ஸுக்கு இல்லை நம்மளுடைய பார்ட்னர்ஸுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம ஈக்குவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத நேற்று கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் கிரெடிபிலிட்டியோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். ஏன்னா நிறைய பேர் கஸ்டமருடைய கண்ணை பார்த்து பேசுகிறதே இல்லை. ஏன்னா அந்த கண்ணை பார்த்து பேசக்கூடிய அந்த தைரியம், அந்த ஸ்ட்ராங்கான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லாததுக்கு காரணம், நம்மக்கிட்ட ஒரு பயம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தை மாற்றினா கஸ்டமருடைய ஐ கான்டாக்ட், கண்ணு பார்த்து பேசுகிறதுக்கு நம்மளால் முடியும். நீங்கள் எப்போ கஸ்டமருடைய கண்ணை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்களோ, நேராக அந்த ஐ கான்டாக்ட் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணி பேசுகிறீங்களோ, அந்த விஷயம் நடக்கும்போது கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கிரெடிபிலிட்டி, ஒரு நம்பகத்தன்மை உருவாகிடும். இவர் உண்மை, ஏன்னா ஸ்ட்ராங்கான ஆள், உண்மையாக இருக்கார், கரெக்டான விஷயங்களை கரெக்டாக நாலேஜ் உள்ள பர்சன், நல்ல ஒரு எக்ஸ்பெக்டான ஒரு பர்சன் அப்படின்னு கஸ்டமருக்கு உங்கள் மேலே நம்பகத்தன்மை உருவாகிறதுக்கு இந்த ஐ கான்டாக்ட்ன்றது மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ இந்த ஐ கான்டாக்ட் இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸுக்கிட்ட எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய டைமில் ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளைண்ட், அதாவது உங்களுடைய கிளைண்ட் ஆர் உங்கள் கஸ்டமர் உங்களை 70% உங்களுடைய கண்ணை பார்க்குறாரு. 70% கஸ்டமர் உங்களுடைய கண்ணை, அதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடிய உங்களுடைய கண்ணை 70% உங்கள் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 40% தான் பார்க்குறீங்க அப்படின்றதுல இது ஒரு சர்வே லெவல். எதனால் 40% பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் டைம் கேட்லாக் எடுத்து காமிக்கிறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர்ஸ் எடுத்து காமிக்கிறதும், இந்த மாதிரி டிராயிங் போடுறது, இந்த மாதிரி வரைக்கும் இதெல்லாமே நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய அந்த ஐ கான்டாக்ட் லெவல் குறையுது, கஸ்டமருடைய ஐ கான்டாக்ட் லெவல் அதிகமாகுது. அப்போ கிரெடிபிலிட்டி லெவல் ஏன் குறையுது அப்படின்னா, உங்களுடைய ஐ கான்டாக்ட் லெவல் என்ன ஆகுது, கம்மியாகுது. இப்போ நீங்கள் கேட்லாக்கு காமிக்கிறதும் இதெல்லாம் காமிக்கிறது ஓகே, கேட்லாக்கை ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் கஸ்டமர் கையில் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்லை, எந்த ஸ்லைடை கூட பார்க்க தேவை இருக்காது. கஸ்டமருடைய ஐயை பார்த்து பேசுகிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க. அப்படி உங்களுக்கு அந்த கஸ்டமருடைய ஐ கான்டாக்டோட கனெக்ட் ஆகி நீங்கள் பேசும்போது உங்கள் மேலே கஸ்டமருக்கு ஆர் பார்ட்னர்ஸுக்கு கிரெடிபிலிட்டி உருவாகும், நம்பகத்தன்மை உருவாகும், பவர்ஃபுல்லான நம்பகத்தன்மை உருவாகும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கண்ணை பார்க்கும்போது இவங்க வேறு அப்படி அங்கே இங்கே இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் காரணம் என்னென்னா, ஏதாவது கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருந்தானா, ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டாருன்னா, நமக்கு தெரியாமல் போச்சுன்னா, இந்த ஒரு பயம், இந்த ஒரு தயக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ணை பார்த்து பேச முடியாது. நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கலாம், அவர் பார்வையே சரி கிடையாது, அவர் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு, நம்மளே நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஏன்னா கண்ணை பார்த்து பேசக்கூடிய நபர்கிட்ட எந்த விதமான ஒரு தயக்கம், பயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒளிவு மறைவு இருக்காது, எதை ஒன்று மறைக்க மாட்டாங்க, ஓப்பனாக உண்மையாக இருப்பாங்க. அப்படின்றதுல இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் ஐ கான்டாக்ட்ன்றது நம்மளுடைய பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுவும் நம்ம கஸ்டமர்கிட்ட நம்மளுடைய உண்மையான நமக்கு கிடைச்ச உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய பார்வை, அவருடைய கண்களை பார்த்து இருந்தால், ஐ கான்டாக்ட் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கிரெடிபிலிட்டி மிக பிரம்மாண்டமாக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் கண்ணை பார்த்து பேச முடியாது. அதே மாதிரி எந்தூசியாசம், உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எந்தூசியாசம் இல்லைனாலும் உங்களால் ஐ கான்டாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஐ கான்டாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எனர்ஜெட்டிக் இல்லைனாலும் உங்களால் ஐ கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கஸ்டமரை ஐ கான்டாக்ட் பண்ணி பேசணுன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்,
உங்ககிட்ட என்ன இருக்கணும்? செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ரெண்டாவது எந்தூசியாசம் இருக்கணும். மூணாவது நாலேஜ் இருக்கணும். நாலாவது எனர்ஜெட்டிக் இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்டாக பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கஸ்டமருடைய கண்ணை பார்த்து ஐ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு பவர்ஃபுல் கிரெடிபிலிட்டி உருவாகும், நம்பகத்தன்மை உருவாகும். 100% உங்களோட இணைஞ்சு பிஸ்னஸ் பண்ணணும், உங்களுடைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வாங்கணுன்ற அந்த எண்ணம், அந்த தாட்டை உருவாக்குறதே நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் இனிமேலிருந்து இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் தெரியாது, இனிமேலிருந்து இதை நம்ம செயல்படுத்துவோம். ஐ கான்டாக்டை பவர்ஃபுல்லாக பண்ணுவோம். அவர் 70% நம்ம பார்க்குறாருனா நம்ம 80% அவரை பார்க்கணும். அதுதான் உங்களுடைய கிரெடிபிலிட்டியை உருவாக்கக்கூடிய தன்மை. அதனால் ஒவ்வொரு லீடர்ஸும் ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் நீங்கள் கிரெடிபிலிட்டியை உருவாக்குறதுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயல்படுத்தாமல் இதில் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காதுன்னு சொல்லி அடுத்த டாபிக் கிரெடிபிலிட்டியோடைய டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். நிச்சயமாக இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு சார். படிக்கிறதுக்கு அளவே கிடையாது. நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் நம்ம பிஸ்னஸ் பீப்புளாக மாறுறதுக்கு எல்லாம் இல்லை, அந்த இறைவன் நமக்கு ஒரு சக்தியும் ஆரோக்கியம் தரணும்னு சொல்லி வேண்டி முடித்துக்கொள்கிறேன். அடுத்த டாப்பிக்கை உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் சங்கர். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.